विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् व्यवधानाद्विपारोक्ष्यं लोकदृष्टेरनात्मनः दृष्टेः आत्मस्वरूपत्वात् प्रत्यक्षं ब्रह्म तत्स्मृतम् न हि दीपान्तरापेक्षा यद्वद्दीपप्रकाशने बोधस्य आत्मस्वरूपत्वात् न बोधो अन्यः तथा इष्यते विषयत्वं विकारित्वं नानात्वं वा न इष्यते न हेयो नापि उपादेयः आत्मा नान्येन वा ततः उपदेशस्य प्रकरणம் தத்துவஞான பிரகரணம் 41வது ஸ்லோகத்துல வந்து ஆரம்பிக்கணும். ஆத்மா அப்படின்னு வேதாந்தங்கள்ல சொல்லக்கூடியதான ஒரு சாட்சி ஸ்வரூபம் இருக்கு. அது நமக்கு தெரிஞ்சும் இருக்கு, தெரியாமலும் இருக்கு. ஒரே தரம் தெரியலேன்னு வச்சுங்களேன், அதை பத்தி விசாரமே பண்ண முடியாது. எதுவுமே தெரியலன்னா அதை பத்தி எப்படி விசாரம் பண்ண முடியாது. எல்லாம் தெரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்களேன், கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமும் விசாரத்துக்கு இடமும் இல்லை. கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு டேபிளை பத்தி இது டேபிளா இல்லையான்னு விசாரம் பண்ண பொருளா கண்ணுக்கு என்ன தெரியுது. சோ எந்த பொருளை வந்து மிகவும் நன்றாக தெரிஞ்சிருக்கோ அதுல விசாரம் இல்லை, அதை பத்தி நம்ம யோசனை பண்ண போறதில்ல. எது கம்ப்ளீட்டா நமக்கு தெரியவே சிறிதேனும் தெரியாதோ அதுலயும் விசாரம் பண்றதுக்கு இடம் இல்லை. ஆனா இந்த ஆத்மா நான் ஒண்ணு தெரிகிறது எல்லோருக்கும். அந்த நானுங்கிறது மட்டும் எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனா நான் கருப்பா வெளுப்பா நீளமா குட்டையா ஒண்ணும் தெரியுது. எவ்வளவு தூரம் யோஜனை பண்ணினாலும் யாருக்கும் புரியல. நான் மட்டும் சொல்றான். அந்த நானுங்கிறது என்ன, கண்ணா காதா மூக்கா நாக்கா கையா காலா ஒண்ணும் தெரியல. ஆனா எல்லோருத்தையும் சேர்றது. கண்ணு பார்த்தா நான் பாக்குறேங்கிறேன், காது கேட்டா நான் கேட்கிறேங்கிறேன், கால் நடந்தா நான் நடந்தேங்கிறேன். இந்த நானுங்கிறது எங்க இருக்கு, யாருல இருக்கு ஒண்ணும் தெரியலையே. ஆண்களும் நானுங்கிறா, பெண்களும் நானுங்கிறா. இந்த பூத உடலே நானா இருக்குமே, ஆனால் பெண்கள் வேற விதமானா சொல்லணும். மனசு நான் அப்படின்னு சொல்லலையானால் மனசு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் நான் எப்படி சொல்வேன், ஒரே பேரோட எப்படி சொல்வேன். ஒவ்வொரு மனசும் ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கு. சில பேருக்கு சங்கீதம்னா இஷ்டம், சில பேருக்கு கணக்குன்னு இஷ்டம், சில பேருக்கு பேசுறதுன்னு இஷ்டம், சில பேருக்கு மௌனமா இருக்கிறதுன்னு இஷ்டம். அப்படி இவைகள்லாம் வெவ்வேறா இருக்கும் பொழுது எல்லாரும் நான் மட்டும் எப்படி சொல்லுவா. ஆகையால் இந்த நானை பத்தி ரொம்ப பேருக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நான்கிறது மட்டும்தான் தெரியறதே, வேற ஒண்ணும் தெரியல. இந்த நானுங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா அது அறிவு வடிவமா இருக்குன்னு சொல்றது உபனிஷத். இந்த அறிவுங்கிறது லோகத்துல மற்ற எல்லாத்த விட ஒரு விசேஷம் இருக்கு அந்த அறிவுக்கு. ஏன்னா நமக்கு அறிவு இருக்குமே, ஆனால் அறிவு இருக்கா இல்லையான சந்தேகம் வர. சில சமயத்துல நிறைய விஷயங்கள்ல சந்தேகம் இருக்கு. உங்க பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்குமான்னு கேட்டா டவுட் தான் சார், எடுத்து பார்க்கணும். லேடிஸ் ஹேண்ட்பேக்ல 10,000 இருக்கான்னு கேட்டேன்னா நிச்சயமா இல்லையம்பா, ஒரு 500 ரூபாய் இருக்கான்னு சொன்னா பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற. நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதை பத்தி இல்ல. ஆனால் இந்த அறிவுல மட்டும் நமக்கு சந்தேகம் கிடையாது. எந்த அறிவு வந்ததுமே அந்த அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியுமா. அறிவு இருந்தது ஆனால் அது நிச்சயமா தெரியாது, தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தம். சோ மனுஷனுக்கு வரக்கூடியதான அறிவுக்கு அது ஸ்வப்பிரகாசம்னு தெரியும். அறிவு ஒண்ணுதான் ஸ்வப்பிரகாசம். எப்பொழுதுமே அறிவு இருந்தால் அறிவு தெரியத்தான் தெரிகிறதே தவிர அறிவுல டவுட் இல்லை. அது ஞாபகம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னா தெரிஞ்சா தெரியும், இல்லைன்னா இல்ல. எங்கிட்ட இருக்கு, ஆனா அது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியுமா? அறிவை சொல்ல முடியல. ஆகையால் இந்த அறிவுங்கிறது சொப்பிரகாசம். அதோட மட்டுமல்ல,
இந்த அறிவை அறிவிப்பதற்கு இன்னொரு அறிவு தேவையில்லை. நான்கிற அறிவிற்கு இந்த அறிவை அறிவிப்பதற்கு இன்னொரு அறிவு வேணுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபமானது உலகத்துல இருக்கிற அந்த ரூமுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் விளக்கிறது. அந்த தீபத்தை விளக்கிறது, தீபம் எல்லாத்தையும் விளக்கும் சார். ஆனா அந்த தீபத்தை விளக்கிறதுக்கு இன்னொரு தீபம் வேணும் அப்படின்னு சொல்றோம். அந்த தீபமானது தன்னையும் தான் விளக்குகிறது, மற்ற பொருள்களையும் விளக்கிறது. தீபம் இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லா பொருளும் போயிடுறது, இருட்டாத்தான் இருக்க, ஒண்ணும் தெரியாது. ஆனா தீபத்தை விளக்கிறதுக்கு இன்னொரு தீபம் வேணுமா? ஒரு விளக்க விளக்கிறதுக்கு இன்னொரு விளக்கு வேணுமா? வேண்டாம். அதே போல எனக்கு அறிவு இருக்கு, எனக்குள்ள அறிவு இருக்கு. இந்த அறிவை விளக்குவதற்கு இன்னொரு அறிவு தேவையில்லை. இப்ப என்னாச்சு, நமக்கு அறிவு இருந்தால் அறிவுல சந்தேகம் இல்லை, இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இல்லை. இந்த டேபிளை பார்த்து இது டேபிள்னு அறிஞ்சிருக்கு, நீங்க இந்த டேபிள் அறிஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் வருதோ? வரலையோ? அதே விதமா ராத்திரி நீங்க எழுந்துட்டு பிறகு நான் இருக்கேனா இல்லையான்னு டவுட் வருதா? ஏன் சார் வரல? எல்லாத்தையும் என்னமோ விஷயங்கள்ல நமக்கு சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் வரல, அட இன்னைக்கு வரல சார், என்னைக்கும் வரல. உங்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் வரல. அதான விஷயம். அப்பதான் அங்கேதான் விஷயம் இருக்கு. நான் எனக்கூடியதான அறிவு மனிதர்களுக்கு வருகிறது. அந்த நான்கிற அறிவு வரும் பொழுது அந்த அறிவுல சந்தேகமே கிடையாது. நான் தானா, நான் இருக்கேனா இல்லையாங்கிற சந்தேகம் யாருக்கும் எப்பொழுதும் வருவதில்லை. ஆகையால் அந்த நான்கிறதுல ஒரு விசேஷம் இருக்கு. அந்த நான அறிவிப்பதற்கு இன்னொரு அறிவும் தேவையில்லை. அதனால நான்ங்கிறது எப்படி? பிரகாச வடிவம், ஒளி வடிவம். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறிவு இருக்கு பார்த்தா, அது ஒளி வடிவமாக இருக்கு. அதுல சந்தேகம் இல்லாதான அறிவா இருக்கு. நகி தீபாந்தராபேட்சா யத்வத் தீப பிரகாசனே. ஒரு விளக்கை விளக்குவதற்கு இன்னொரு விளக்கினுடைய தேவை எப்படி இல்லையோ, அதே போல நமக்கு வரக்கூடியதான நான் எனக்கூடியதோ அல்லது வேற எந்த அறிவா இருந்தாலும் அந்த அறிவை அறிவிப்பதற்கு இன்னொரு அறிவு வேண்டியதில்லை. இது நமக்கு சொல்றதான் தெரியும். அறிவு நமக்கு அப்பப்ப வருது, எத்தனையோ அறிவு வருது. காலம்பரம் இருந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் எந்தெந்த பொருளை பாக்குறோமோ அத்தான அறிவு வருது. ஆனா அறிவு வந்த பிறகு அந்த அறிவை அறிவிப்பதற்கு, அந்த அறிவு இருக்கா இல்லையான்னு காட்டுவதற்கு இன்னொரு வேண்டி இருக்கா? இல்ல. அதனாலதான் அந்த அறிவு தான் ஆத்மஸ்வரூபம். அறிவுக்கு மூலமா இருக்கிறது ஆத்மஸ்வரூபம். விஷயத்வம் விகாரித்வம் நானாத்வம் வா நஹிஷ்யதே நஹேயோ நாபி உபாதேய ஆத்மானான்யேன வா ததஹ. இப்ப அந்த ஆத்மாவை பத்தி அத்தான உபனிஷத்துல சொன்னதான விஷயங்கள்லாம் சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மாவை நீங்க பார்க்க முடியல. நான் மட்டும் சொல்றேன். நான் யாராவது பார்த்திருக்கல? உங்க மனசை நீங்க பார்க்கல சுவாமி, ஏதோ நான் வரைக்கும் போறல. உங்க மனசையே நீங்க பார்க்கல. பார்க்கலன்னு மட்டும் கிடையாது, எக்ஸ்ரேல கூட பார்க்கல. இந்த புதுசு என்னென்னமோ அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் ஏதோ சொல்றா பார்த்தா, ஒரு ஸ்கேன்ல யாரோ ஒரு மனுஷன் மனசை கண்டுபிடிச்சானா? ஆனா மனசு இருக்கா சார்? நமக்குதான் மனசு இல்ல, இதயம் இல்லை அப்படிங்கிறான். கோபம் வந்தா உங்க இதயம் இருக்காயா அப்படிங்கிற. ஆனா விவகாரம் எந்த ஸ்கேன் ஆகுது யாருக்காவது இது மனசு இத காட்டித்தா? பிரெயின் சொல்லி தலைய ஸ்கேன் எடுக்கிறான் சுவாமி, எம்ஆர்எஸ்டி ஸ்கேனு அது இதுங்கிறான். வெறும் ஏதோ பொம்மை போட்டிருக்கானுங்க, அதுக்குள்ள எங்க இருக்கு மனசு யாராவது சொல்றானோ, இதயம்னு யாராவது சொல்றானோ? வெறும் ஹார்ட்னு சொல்றான், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றானோ? வெறும் ஸ்பேஸ் தான் இருக்குங்கிறான். அப்படி அந்த ஆத்மாவானது உங்களுக்கு தெரியலையோன்னா, கண்ணால தெரியல, காதால தெரியல, தெரியாதுன்னு வேற வேதம் சொல்றது. என் மனதா நமனுதே ஏனா ஒரு மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. மனசு எதை அறியாதோ, எதனால் மனசு தன் செயலை செய்கிறதோ அது ஆத்மா. கண்ணு எதை பாராதோ, ஆனா எதனால் கண்ணு பார்க்கிறதோ அது ஆத்மா. உங்க கண்ணு பார்க்கறதா இல்லையா? கண்ணு பார்க்கறதுன்னா கண்ணுக்கு பார்க்கும்படி உதவுகிறது ஆத்மா. அந்த ஆத்மாவை இந்த கண்ணு பார்க்காது. ஏன் தெரியுமோ? இந்த கண்ணு வெளிநோக்கித்தான் இருக்குமா, உள்நோக்கி பார்க்கலையே. உள்நோக்கி அது பார்க்கறதுக்கு வழி இல்லையே, இது வரைக்கும் தான் போறது.
இது நம்மளையும் எடுக்கணுங்கிறத இப்ப கேமரால தனியா செல்ஃபின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க உங்க போட்டோ எடுத்துக்கணும், அது வேற பாக்கணுமா, நம்ம பாக்கணுமா, அப்படி அது எடுக்கணும். அதுல சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம். இன்னொருத்தர் போட்டோ எடுக்கிறது ஒண்ணு, தன்னை போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா ஆத்மாவையும் பார்க்க மனசு எதுக்கே வராத. அட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். விவகாரம் என்னடா, மனசும் வராது ஆத்மாவும் வராது. இந்த மனசு கண்ணு காது மூக்கு நாட்டை என்னன்னா வெளிநோக்கி சுட்டிக்கப்பட்டிருக்கு. அது வெளிநோக்கித்தான் வேலை செய்யும், உள்நோக்கி வேலை செய்யாது. உள்ள என்ன இருக்குன்னு உங்க கண்ணை பார்க்காது, உள்ள என்ன வாசனை இருக்குன்னு உங்க மூக்க பார்க்காது. நல்லதுன்னு வச்சுக்கல, அதுக்கப்புறம் அகோரமா இருக்கும். எப்பொழுதுமே நாடிட்டே இருந்ததுன்னா என்ன பண்றது, மூக்கு உள்ள என்ன இருக்கு என்ன வாசனைன்னு உங்களுக்கு தெரியாது. அதே போலயே உள்ள என்ன சத்தம் நடக்கிறதுன்னு தெரியும். அப்பப்ப வயசுல ஏதோ பழக்கலாம் சத்தம் வரும், அவ்வளவுதான். அது வெளிக்காதுதான் அறியறது, உள்ள இருக்கிற காத உள்நோக்கி இருக்கிறது அறியலையே. அதே போல புலன்கள் எல்லாமே வெளிநோக்கி சுட்டிக்கப்பட்டிருப்பதனால் வெளியில இருக்கிற விஷயத்தை கிரகிக்கிறதே தவிர உள்ள இருக்கிற விஷயத்தை தெரியாது. ஆத்மாவோ இதயத்துக்குள்ள ஆகையால் பார்க்க முடியாது. அதனால விஷயத்துவம் அதோட மட்டுமல்ல, விகாரித்துவம் அது மாறாது. அந்த ஆத்மா மாறாதுங்கிறது என்ன சார், ஒரு அர்த்தாட்சி. சின்ன வயசுலயும் நான் தான் சொன்னேன், நடு வயசுலயும் நான் தான் சொன்னேன், வயசான காலத்திலையும் நான் தான் சொல்றேன், கடைசி வரைக்கும் நான் தான் சொல்றேன். நான் மாறவே இல்லையே. மாறி இருந்தா வேற வேற பேரு சரீரம் மாறுறது. குழந்தைன்னு சொன்னேன், நல்லா எவ்வளவுன்னு யுவத்தின்னு சொல்றேன், அதுக்கப்புறம் வயசானவாள்னு சொல்றேன், பாலா சுமங்கலி இப்படின்னு பல பேர் சொல்றோ இல்லையோ. ஒரே பேர் இருந்தாலும் ஒரே ஆளா இருந்தாலும் அந்தந்த தருணத்துல வெவ்வேறு பேர் சொல்றா இல்லையா. கல்யாணம் ஆற சமயத்துல வதுன்னு பேராம், கல்யாணம் ஆன பிறகு தாலி ஏறின பிறகு பாரியான்னு பேராம். அதே போலயே சீமந்தம் ஆற காலத்துல குழந்தைக்கு இது 9ஆம் சீமந்தம் பண்ற காலத்துல சீமந்தினின்னு பேராம். அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு சுமங்கலின்னு பேராம். ஒரே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஸ்திரீக்கு எத்தனை பேர்கள் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல போடுறோ இல்லையா. அதே மாதிரி ஆத்மாவுக்கு ஏதாவது பேரு மாறி இருக்கா? ஏன் மாறல? அதுக்கு பேர் வரல, ஒரே பேர். ஆகையால் விகாரி விஷயத்துவம் விகாரித்வம் நானாத்வம் வானகிஷ்யதே அதோட இல்ல. இந்த ஆத்மானது எல்லா சரீரத்திலையும் ஒண்ணுதான் சார். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் ஒரே ஆத்மா தான். எப்படி எல்லோருக்கும் ஒரே ஆகாசம் தானோ, உங்களுக்கு வேற ஆகாசம் எனக்கு வேற ஆகாசம் சொல்றோமா, எல்லாருக்கும் ஆகாசம் ஒண்ணுதானே. அதே விதமாக எல்லோரிடத்திலையும் ஒரே ஆத்மா தான். உங்க வீட்டுல எத்தனை பொருள் இருந்தாலும் அத்தனை பொருளுக்களும் ஒரே கரண்ட் தான் போறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கரண்ட், ஃபேனுக்கு தனி கரண்ட், லைட்டுக்கு தனி கரண்ட், ஃப்ரிட்ஜுக்கு தனி கரண்ட் அப்படின்னு ஏதாவது சொல்றா. எப்படி இல்லையோ அப்படி எல்லோருடைய மனசுலயும் ஒரே ஆத்மா தான் இருக்கு. விகாரித்வம் நானாத்வம் நகிஷ்யதே நகேயோ நாபி உபாதேய ஆத்மானேன வா ததா. இன்னொன்னு, இந்த ஆத்மா இருக்க இது நீங்க கொள்ளவும் முடியாது தள்ளவும் முடியாது. என்ன சார், சரி எனக்கு ஆத்மா இன்னொன்னு வேணும் அப்படின்னு இன்னொரு ஆத்மா வச்சு நமக்குள்ள வச்சுக்கலாமா? என்ன இந்த ஆத்மாவோட வம்பா இருக்க, நான் வேண்டாம் இந்த ஆத்மாவை தள்ளி விடலாமா? அதுவும் முடியாது. என்ன நீங்க தானே இருக்கு, நீங்க இன்னொருத்தர தள்ளலாம், நீங்க இன்னொரு பொருளை கொள்ளலாம், நீங்க உங்களையே தள்ள முடியுமா? முடியாது. விவகாரம் என்னடா, இந்த ஆத்மாவானது அப்படி இருக்கு. நான் எனக்கு தெரிகிறது, ஒரு புலனும் அதை பார்க்கல. அதோட மட்டுமல்ல, அது பலவாக காணப்பட்டாலும் எல்லோருக்குள்ளயும் ஒன்னாத்தான் இருக்கு. பிறந்த நிலையிலிருந்து என்னைக்கும் மாறல, அதை யாரும் பார்க்கல, அதை தள்ளவும் முடியல கொள்ளவும் முடியல, உள்ளே கிண்டுன்னு இருக்கு. அங்குட்டா தியானம் அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றது? அதான் விஷயத்துவம் விகாரித்வம் நானாத்வம் வானகிஷ்யதே நகேயோ நாப்யுபாதேய ஆத்மா நானேனவா ததா. இப்படின்னா அந்த ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா அதோட இல்ல. சபாக்கியாபியந்தரோ ஜீர்ணோ ஜன்ம மிருத்யு ஜராதிகா அகமாத்மேதியோ வேத்தி குதோ அந்நேன விபேதிதா. சபாக்கியாபியந்தரோ ஜீர்ண, உள்ளும் புறமும் இருக்கு. உமக்குள்ளேயும் இடைவெளி இருக்கு, உமக்கு வெளியிலேயும் இடம் இருக்கு. உமக்குள்ள இடைவெளி இல்லைன்னா நீங்க சாப்பிடவே முடியாது.
ஏதாவது ஒரு பதார்த்தம் விழுங்கி நின்று உள்ள போகணும், போறதோ இல்லையா? இடைவெளி இல்லாதவன எப்படி போகும்? வெளியில இடைவெளி தான் இருக்கு, சரீரத்துக்கு வெளியில இடைவெளி இருக்கு. இடைவெளி எப்படி உள்ளேயும் வெளியிலையும் இருக்கோ அதே போல இந்த ஆத்மா எங்க இருக்குன்னா உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்து இருக்கு. அர்த்தவாக்கியாபியந்தரா அஜீர்ணா. இந்த அஜீர்ணம்னா இதை நமக்கு சாப்பிட்டா ஜரிக்கலைங்கிறது அந்த அஜீர்ணம் இல்லை. இங்க அஜீர்ணம்னா என்னன்னா வயசாலைன்னு அர்த்தம். ஆத்மா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு, அது அழியலை, கிழத்தனத்தை அடையலை. அஜீர்ணா ஜன்ம மிருத்யு ஜராதிகா. ஞாபகம், அதுக்கு பிறவி இல்ல, மரணம் இல்ல, கிழத்தனம் இல்லை. ஏன் இப்படி சொல்றேன்? மனுஷாளுக்குத்தான் இருக்கேன். மனுஷாளுக்குன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சரீரத்துக்குத்தான் இருக்கு. இந்த சரீரம் அம்மா வயத்துல பிறந்தது முதல்ல ஆச்சு. அம்மா வயத்துல உண்டானதுமே அதுக்குள்ள இந்த பரப்பொருள் பூந்துட்ட, அதான் ஜன்மான்னு பேர். ஜன்மான்னு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? அம்மா வயத்துல இருந்து வெளியில வரான் பாத்தீங்களா, அதுதான் ஜன்மான்னு நினைச்சுட்டு இருக்கான். தெரியாது. அது ஜாதகம் பார்க்கறதுக்காக ஜென்மா, அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. நிஜமாக ஜென்மா எப்ப அன்னைக்கே என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு, அம்மா வயசுக்கு என்னைக்கு வந்தானோ அன்னைக்குதான் கணக்கு விவகாரம் முழுக்க. அதான் உபனிஷத்து ஜாயமானஹா சரீரம் அபிதம் பத்தியமானஹா. ஜாயமானஹா பறக்கிறான்னு சொன்னா சரீரத்தை அடைகிறான். இந்த சரீரம் முதல்ல ஒரு பிந்துவா இருந்தது, 3 நாள் ஆனதுமே அது சின்ன இளந்தம்பழம் சைஸுக்கு வந்தது. 1 வாரம் ஆனதுமே அது எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்தது. 1 மாசம் ஆனதுமே அது சாதாரணமா ஆப்பிள் சைஸுக்கு வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 3 மாசம் ஆனதுமே அது 6 அங்குலம் ஆச்சு. அது அப்படியே இருக்கிறது. அது எப்ப 5 மாசம் ஆனப்புறம்தான் அதுல கொஞ்சம் அசைதல் ஏற்பட்டது. மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போக ஆரம்பிச்சது. இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்த ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த 9 மாசம் முடிஞ்சதுமே அப்படியே வெளியில வந்தாச்சு. இந்த சரீரத்துக்குள்ள பரமாத்மா என்னைக்கு முதல் நாள் பூந்துண்டாரோ அன்னைக்கு ஜன்மானது. அதனால்தான் உபநயனம் பண்றதுக்கு எப்ப பண்றதுன்னு 8 வயசு ஆனப்புறம் இல்ல, 7 வயசு முடியறதுக்குள்ள, 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 8க்குள்ள பண்ணிடணும். கர்ப்பாஷ்டமம் அப்படின்னா அம்மா வயசுல இருந்ததான 1 வருஷத்தையும் கணக்கிட்டு 8வது வயசுல, நீங்க பிறந்ததுல இருந்து 8வது வயசுன்னு சொல்லாதீங்க. எப்ப உபநயனத்துக்கெல்லாம் அம்மா வயசு என்ன நிஜமா பிறந்தது அப்பதான். அந்த பிறந்த சரீரம் பிறந்த பிறகு அதுக்கப்புறம் கண்ணு காது மூக்க நாக்க கை காலை இவைகள்லாம் உண்டாகிறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வெளியில வந்தான். ஜாயமானஹா பிறந்திருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா வயத்துல ஒரு சரீரம் உண்டாச்சு, அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா பூந்துண்டது. உத்கிராமன் மிரியமானா, இந்த ஸ்தூல சரீரம் இருக்க, இதுல இருந்து இந்த பிராணன் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடும். பிராணன் கிளம்புறதுன்னா கூட மனசும் கிளம்பும். பிராணம் மனசும் ஒன்னோட ஒண்ணு போக்கப்பட்டிருக்கு. இது எப்படின்னா புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல சேருது, மனசுக்குள்ள ஒடுங்குது. மனசம்பத்தியதே மன பிராணே, அந்த மனசு பிராணனோட சேரும். பிராணனோட சேர்ந்தப்பற அந்த பிராணனானது ஆத்மாவோட ஜீவாத்மாவோட சேரும், பஞ்சபூதங்களோட. அதுக்கப்புறம் இதயத்துல இருந்து கண்ணு காது மூக்கு நாக்கு இது போல இடங்கள்ல எங்கேயாவது வந்து சேர்றது. இதுக்கு உத்கிராந்தின்னு பேர். அது வந்த பிறகு அங்கிருந்து சூரிய கிரணங்களை புடிச்சுண்டு பரலோகத்துக்கு போறோம். ராத்திரி பிராணனை விட்டானே என்ன, சூரிய கிரணத்துக்கு எங்க, இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்கோம். அதனால விவகாரம் என்னன்னா, பிராணம் போறது மரணத்தை அடைகிறதுன்னு சொன்னா மரணத்துக்கு சரீரம் தான் மரணத்தை அடைகிறது, ஆத்மா இல்ல. இந்த ஆத்மா என்ன பண்றது தெரியுமா? நான் அடுத்த பிறவே எடுத்துக்கிறது. ஆத்மாவுக்கு பிறவியும் கிடையாது, மரணமும் கிடையாது, மாறுதலும் கிடையாது. ஜன்ம மிருத்யு ஜராதிகா சொல்ற சபாக்கியாபியந்தரோத்யஜ ஜன்ம மிருத்யு ஜராதிகா. அதனாலதான் மறுஜன்மா எடுக்கிறான்னா அடுத்த சரீரத்தை எடுத்துக்கிறான்னு அர்த்தமே தவிர ஆத்மா புதுசா பிறக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இங்க இருக்கிற ஆத்மா அங்க போச்சு, அவ்வளவு.
அகமாத்மா இதியோ வேத்தி குதோன்யேன விபேதிதா. இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் தான் ஆத்மா. இது ஆத்மாவுக்கு பிறவி இல்ல, மரணம் இல்ல, கத்தி இதை வெட்டாது, நெருப்பு இதை சுடாது, ஜலம் இதை நினைக்காது அப்படின்னு வந்தாச்சுன்னா இது மேல எனக்கு எதுக்கு பயம்? இப்ப ஏன் பயப்படுறேன் தெரியுமா? நான் கத்தி இட்டு கட் பண்ணிட்டுன்னா கைய வலிக்குமைங்கிறதுனால பயப்படுறேன். நெருப்பு மேல பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் சுடுமேன்னு பயப்படுறேன். அப்படித்தானே விவகாரம் என்ன? இதெல்லாம் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லையே நிச்சயமா தெரிஞ்ச பிறகு இனிமே எதுக்கு பயப்படுறேன்? ஆக்சுவலா நீங்க எதுக்கு பயப்படுற? கத்தி முதலிய பதார்த்தங்கள் என்ன வெட்டிடுமோ, நெருப்பு சுட்டுடுமோ, காத்து உலக வச்சிடுமோ, ஜலத்துக்குள்ள விழுந்தா முழுக வச்சிருவேனோ, நான் பழக்க மாட்டேனோ, இதான மனுஷனுக்கு பயமே. பயம்ங்கிறது என்னன்னா, எனக்கு சேர்ந்ததான இந்த உடம்பானது அதுக்கு ஆணி வருமோ, அது இல்லையோன்னு இப்ப ஆத்மாவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எதனால பயப்படுறான்? எதோடையும் பயப்பட, எதுலையும் பயப்படல. அதனால அப்படிப்பட்டதான நிர்பயமான நிலையானது ஆத்மாவை தெரிஞ்சுட்டாருன்னு கவலை. சபாக்கியாபியந்தரோ ஜீர்ணோ ஜன்ம மிருத்யு ஜராதிகா அஹமஸ்மி தியோ வேத்தி குதோ அன்யேத விவேதிதா பிராகேவ ஏதத்விதே கர்ம வர்ணித்வாதேத போகனாத் ததஸ்தூலாதிசாஸ்திரேப்யः தத்வமேவேதி நிச்சயாத் பிராகேவ ஏதத்விதே கர்ம. இந்த ஆத்ம தத்துவமானது அறிவதற்கு முன்னால்தான் நீங்க பண்ண வேண்டியதான எல்லா செயல்களும், சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம், தேவ பூஜை, ஹோமங்கள், 4 பேருக்கு போஜனம் வைக்கிறது, அதிதி சத்காரம் பண்றது, இப்படி 1000 காரியங்கள் இருக்கு. ஒரு கிரகஸ்தனா நம்ம ஊர்ல இருந்தானே, ஏன்னா அவன் சும்மா இருக்க முடியாது. காலமே காக்காக்கு சாதம் பண்ணணும். எல்லோரும் நம்ம சமைச்சதுமே முதல்ல இந்த காக்கா கொண்டு போய் மேல் பாகத்தை போடணும். ராத்திரி வேளையில மிச்சம் இருக்கக்கூடியதான ஆகாரத்தை நாய்க்கு போடணும். ஆமா சார், நான் 13வது ஃபிளோர்ல இருக்கேன், நான் இங்க இருந்து நாயை தேடுறதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக நாய் ஆத்துல வளர்க்கறேன்னு சொல்லாது, அது வேற. இது சொன்னா இப்படிங்கிறா, இல்லைன்னா அப்படிங்கிற. சியாமோத்வௌ சியாம சபலௌ வைவஸ்வதகுலோத்பவம் தர்மசாஸ்திரம் சொல்றது. ஸ்வானோத்வௌ சியாம சபலௌ. யமதர்மராஜா கிட்ட 2 நாய் இருக்கா. ஒண்ணு வெளுப்பா இருக்கிறது, ஒண்ணு பிரவுன் கலர்ல இருக்கு. சியாம சபலௌ வைவஸ்வதகுலோத்பவம் அவர்கிட்ட இருக்கு. அதனால இந்த நாய்க்கு அன்னம் போடாத போனா அது பிடிச்சுக்கும் அப்படிங்கிற விவகாரம் என்ன அப்படிங்கறது பயமுட்டு இருக்கே தவிர வஸ்தா என்னன்னா, இந்த மனிதனா இருக்கிறவன் இவனுக்கு சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடியதான எல்லோத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் என்கிறது தான் முக்கியம். நாயா இருக்கட்டும், காக்காவா இருக்கட்டும், புறாவா இருக்கட்டும். பாம்பே எல்லாம் போனேன்னா அது புறாவுக்கெல்லாம் பொறி போடுவோம். அட்லீஸ்ட் அது ஒரு சந்தோஷம் வாழ. சுருங்கேரியில போனேன்னா பொறி வாங்கி மீனுக்கு போடுவோம், அந்த நதியில இருந்து. என்ன சார் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு? மூட நம்பிக்கைன்னு இல்ல, நாம் எப்படி சாப்பிடுறோமோ அதே போல நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் போடணும். எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருந்தா தான் நீங்க சௌக்கியமா இருக்கும். ஆத்துக்குள்ள பலியே வரப்படாது அப்படின்பா. பலிய வரட்டுன்னா தேடு வரும். அது என்ன, எந்த பிராணியும் வராம அது பார்த்துக்கிறது. அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நமக்கு தெரியாத பூச்சிகள் பார்த்தா அந்த மூலையில இருக்கிறது, அதை பார்த்து அதை சாப்பிடுறது. ஒரு ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம்னு ஒண்ணு வச்சிருக்காரு பகவான். அவைகள் இருக்கிற இடத்துல தான் இருக்கு. அது நமக்குள்ள வரப்படாது. ஒருவேளை வந்துருக்குன்னா அதுக்கு என்ன விவகாரம் அப்படின்னு வச்சிருக்கா. அதனால்தான் பூத யஜ்யம்னு சொல்ற. மனுஷன் தினந்தோறும் 5 யஜ்யங்கள் பண்ணணும். பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம், ருஷி யஜ்யம், பூத யஜ்யம், இப்படின்னு அத்தனை யஜ்யங்களும் பண்ணணும். பஞ்சசூன கிரகஸ்ய பஞ்சபாதகநாச. இவைகள்லாம் எப்ப பண்ணணும்னா ஞானம் வர்றதுக்கு முன்னாலே, இந்த ஆத்ம ஞானம் வருவதற்கு முன்னால. இந்த ஆத்ம ஞானம் வந்தாச்சுன்னா இது மேல ஒண்ணும் கிடையாது சுவாமி. ஆத்மான்னு தெரிஞ்சின்ற பிறகு இது மேல வைக்கலாம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்றாரு, பிராகேவ ஏதத்விதே கர்மா. இந்த ஆத்ம ஞானம் ஆத்ம தத்துவம் வரத்துக்கு முன்னால்தான் உங்களுக்கு இத்தனை கர்மாவும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம். வர்ணித்வாதேர போகனாத். ஏன்னா நான் அந்த நினைச்சுட்டு இருக்கணும் இல்லையா,
நான் கஷத்திரியன், நான் வைத்தியன், இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கோ இல்லையா? அப்ப அந்தந்த எண்ணங்கள்னால அவாவாளுக்கு என்னென்ன கர்மா விதிச்சிருக்கோ அது பண்ணித்தான் ஆகணும். ததஸ்தூலாதி சாஸ்திரேபிய தத்துவமே வேத நிச்சயாத். அப்படிப்பட்டதான ஆத்மா அஸ்தூலம் அனணு அகரஸ்வமதீர்கமலோகிதமஸ்நேகமச்சாய அப்படின்னு உபனிஷத்தை தனித்தனியா அது குண்டு இல்ல, அது ஒல்லி இல்ல, அது நீளம் இல்ல, அது குட்டை இல்ல, இப்படி சொல்றது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்றது. இந்த ஆத்மாவை பத்தி சொல்லும் பொழுது உபனிஷத்துகள் இப்படி சொல்றது. இந்த அறிவு வருவதற்காக, அந்த அறிவு வருவதற்கு முன்னால அந்த அறிவு வருவதற்காக இதெல்லாம் பண்ணுங்க, கர்மாக்கள்லாம் பண்ணுங்க. கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தேன்னா உங்க மனசானது தெளிவடையும். மனசு தெளிவடைந்தால் இந்த ஆத்ம தத்துவம் உபனிஷத்தை கேட்கும் பொழுது தானா புரியும். அந்நிலையில நீங்க இருப்பீங்க. அது வரைக்கும் கர்மாவை விடப்படாது. அதான் ததஸ்தூலாதிசாஸ்திரேபிய தத்துவமே வேதி நிச்சயாத் பூர்வதேஹ பரித்யாகே ஜாத்யாதீனாம் பிரஹரணதः தேஹஸ்யைவ து ஜாத்யாதிஹ தஸ்யாப்யேவம் ஹ்யனாத்மதா. இப்ப ஒரு சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது இல்லையா? வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராதி. ஷர்ட் இருக்கு, வேஷ்டி இருக்கு, அதை கட்டிண்டே இருக்கு, போட்டுட்டே இருக்கு. அது கிழிஞ்சு போடுது, பழசா எடுத்து என்ன பண்ற? அது தூக்கி போட்டு புதுசா வாங்கிக்கிறோம் இல்லையா? அதே போலயே இந்த சரீரம் சொல்லிருக்கோம். இந்த சரீரம் ரொம்ப கழுதாயிடுது, அதுக்கப்புறம் எந்த காரியம் பண்ண முடியல. அப்ப ஆத்மா என்ன பண்றது? இந்த சரீரமானது ரொம்ப ஜீர்ணமாயிடுது என்கிறதுக்காக இதை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது. நீங்க எப்படி பழைத்தா போனதான வஸ்திரங்களை தூக்கி போட்டு புதுசான வஸ்திரங்களை அணிகிறீர்களோ, அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவானது இந்த சரீரம் கிழதானதுமே அதை விட்டு விட்டு இன்னொரு சரீரம். இதுதான் சுவாமி புனர்ஜென்மம். அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மான்னா என்ன நடக்கிறது? இதுதான் நடக்கிறது. பூர்வதேக பரித்யாகே பழைய சரீரத்தை விட்டு விட்டு புது சரீரத்தை ஆத்மா எடுத்துக்கிறது. இதுதான் நடக்கிறது. ஆத்மா புது சரீரத்தை எடுத்துக்கிறதுன்னா என்ன? அதுக்கு யார் உதவுற? மரண சந்தர்ப்பத்துல இந்த மனுஷனுக்கு எல்லா கர்மாக்களும் உண்ணா சேர்த்து அடுத்த பிறவி இவனுக்கு எது கொடுக்கணும்னு பகவான் யோசனை பண்றார், தீர்மானம் பண்றார். தீர்மானம் பண்ணி இவனுக்கு யார் அப்பாவோ அவனை இவனுக்கு காமிக்கிறார். அதற்கு பிறகு என்னாச்சு? அதை ஞாபகம் சொல்றான். மீதி எல்லாம் மறந்தான். இந்த ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்தான். எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுருக்க. 10 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், 10 கார்டு வச்சிருக்கேன். ஒவ்வொரு கார்டுக்கும் பாஸ்வேர்டு, அதுக்கு வேற நம்பரு, பின் நம்பர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்க. ஞாபகம் வச்சுட்டு போற. ஆனா மரண சந்தர்ப்பத்துல எல்லாம் மறந்து போச்சு. காசும் எடுத்துக்க முடியல, மூட்டையா கட்டிட்டு எடுத்துன்னு போக முடியல. ஆனா கார்டு நம்பர் கூட வச்சுக்கல. அங்க ஏடிஎம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, விவகாரம் முழுக்க. அப்ப என்னடா, இதெல்லாம் ஒண்ணு நீங்க எடுத்துன்னு போக முடியல. ஆனா என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மா மட்டும் போகும். இந்த சரீரத்தை எல்லாத்தையும் விட்டு மனசு, புலங்கள், பிராணம் இவைகள் எடுத்து நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ, வேதாந்தம் என்ன கேட்டீங்களோ அதான், அதை மட்டும் எடுத்துன்னு போகும். தம் வித்யா கர்மணி சமன்வாரதே பூர்வ பிரஜாச்சா. தம் வித்யா கர்மணி, இத வாசதான வித்ய நீங்க பண்ணினதான கர்மாக்களுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் அவைகள் எழுதுன்னு போற. காசை எழுதுன்னு போகல, வேற எதையும் எழுதுன்னு போகல. புகழ் கூட இங்கதான் இருக்கு, அங்க இல்ல. புகழ் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கு சார், அதெல்லாம் இங்கதான் இந்தூர்லதான் இருக்கு. இந்தூர்லதான் பேசுவார், அந்த ஊர்ல அவனை பத்தி பேசுவார். விவகாரம் என்ன சொன்னார்? இந்த புண்ணிய பாபங்கள் இவைகள் எல்லாம் எடுத்துன்னு போறான். எடுத்துன்னு போறப்ப சரீரத்தை விட்டானோ இல்லையா? சரீரத்தை விட்டதுமே இந்த அந்தனங்கிற ஸ்டேட் போயிடுது. ஏன்னா அடுத்தது ஒரு பன்னியா பிறகு அங்க என்ன அந்த நான் சொல்ல போறேன். இல்ல கந்தர்வனா பிறந்திருக்க, தேவனா பிறந்திருக்க. தேவலோகத்திலையும் பிறக்கலாமோ இல்லையோ? நீங்க புண்ணியம் பண்ணிருப்ப, தேவலோகத்துல அனுபவிக்க வேண்டியதான புண்ணியம் பண்ணியிருந்தேன். ஏன்னா தேவலோகத்துல பிறப்ப. அந்த தேவலோகத்துல பிராமணன் கத்திரின்னு ஏதாவது இருக்கா? இல்ல. சோ விவகாரம் என்ன? இவைகள்லாம் ஆத்மாவுக்கு இல்ல, இவைகளுடைய சரீரத்துக்குத்தான். அதனால கர்மா எல்லாம் சரீரத்துக்குத்தான். இந்த ஆத்மாவானது சாட்சியா இருக்குன்னு அறிங்கோ. பூர்வதேக பரித்யாகே
ஜாத்தியாதீனாம் பிரகாணதா. எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு. உபனிஷத்து வாச்சாலும் இவ்வளவு தெளிவா இருக்காரு. ஜாதி குலம், நான் பிரம்மச்சாரி, நான் கத்திரிது கிரகஸ்தன். அதுவே பிரம்மச்சாரி பண்ற காரியத்தை கிரகஸ்தன் பண்ணக்கூடாது. கிரகஸ்தன் பண்ண வேண்டியதான காரியம் பிரம்மச்சாரி பண்ண முடியாது. கிரகஸ்தனுக்கு திரேதாகினி யஜ்ஞயாகத்துக்கு எல்லாம் பண்ணணும். பிரம்மச்சாரியா இருக்க ஒரே அக்னியில தான் பண்ண போறான். இவைகள்ல ஆசிரமம் மாறினா இவைகள்ல மாறாது. அது தனித்தனி. அதனால நான் அதை பண்றேன், பிரம்மச்சாரியா இருக்கிறேன், நான் கிரகஸ்தன் மாதிரி அந்த யஜ்ஞம் பண்றேன்னு இவன் ஆரம்பிச்சு விடாது. அவனுக்கு அந்த சமிதானம் என்ன இருக்கோ அவ்வளவுதான் விவகாரம். மீதி எல்லாம் அவன் பண்ணப்படாது. கிரகஸ்தனா இருக்கிறவன் எல்லாத்தையும் பண்ணணும். வானப்பிரஸ்தம் சன்னியாசாஸ்திரம் அனுப்புற அப்புறம் ஒரு யாகத்தை பண்றதுக்கு ஆரம்பிச்சு என்ன கிரகஸ்தனா இருப்பத்தான் நம்மளால பண்ண முடியல. பிக்கல் புடுங்கல் எவ்வளவு இருந்தது. இப்ப சன்னியாசியா இருக்கிறது நான் ஜம்மனு யாகம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கப்படாது. ஹோமங்கள்லாம் பண்ணப்படாது. சன்னியாசியானவர் விவகாரம் என்னடா அவருக்கு அதிகாரம் இல்லை. ஆகையால் வர்ணங்களோ ஆசிரமங்களோ இவைகள்லாம் சரீரத்துக்கு சேர்ந்ததே ஒழிய ஆத்மாவுக்கு சேர்ந்ததில்லை. பூர்வதேக பரித்யாகே ஜாத்தியாதீனாம் பிராணதா தேகத்தேவது ஜாத்தியாதி தஸ்யாப்யேவம் ஹ்யனாத்மதா. அந்த சரீரமோ ஆத்மா இல்ல. ஆத்மாவால் ஒழிக்கப்படுகிறது, ஆத்மா இல்ல. இந்த தீபத்தினால் ஒழிக்கப்படக்கூடியதான தீபம், இந்த டேபிள், இது தீபமாகாது. இது டேபிள் தான் தீபத்தினால் ஒழிக்கப்படுகிறது. அதே போல உங்க மனசை ஒழிக்கிறது யாரு? உள்ள இதயத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா. அதனால அந்த மனசோ சரீரமோ புலன்களோ புத்தியோ பிராணமோ எல்லாம் உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்மாவினால ஒழிக்கப்படுகிறது. அந்த ஆத்மா இவைகள கலியா இருக்கு. அதான் சொல்ற மமாஹம் சேத்யதோ அவித்யா சரீர ஆதிஷு அனாத்மசு ஆத்மஜானேன ஹேயா ஸ்யாத் அசுராணாமிதி ஸ்ருதி. மமாஹம் சேத்ய அவித்யா, இதெல்லாம் எனக்கு சேர்ந்தது. இந்த சரீரம் எனக்கு சேர்ந்தது, இது என்னுடைய மனசு, இந்த புத்தி என்னது, இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது பார்த்தீங்களா? இதுக்குதான் அறியாமைன்னு பேரு. எது எதோட சேராதோ அது என்னதுன்னு நினைச்சோம்னா அதுக்கு அறியாமைன்னு பேரு. மமாஹம் சேத்யதோ அவித்யா சரீர ஆதிஷு அனாத்மசு ஆத்மஜானேன ஹேயா ஸ்யாத் அசுராணாமிதி ஸ்ருதே. அசுராணாம் ஹி ஏதோபனிஷத். ஒரு காலத்துல பிரம்மதேவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விட்டார். சாதாரணம் ஏதோ ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அது மாதிரி யாத்மா அபசபாத்மா விஜரோ விமருத்தியோ விசோகோ விஜிகத்ஸா அபிபாசா சத்தியகாம சத்திய சங்கல்பகா, இப்படின்னு ஒரு ஆத்மா இருக்கா. 8 குணங்களோட இந்த ஆத்மா இருக்கு. இது அறிந்தவன் அவன் என்ன சர்வலோக காமோ வாப்தோ பவதி. எல்லா லோகங்களையும் எல்லா ஆசைகளும் அவனுக்கு உட்பட்டதாக ஆகிவிடும். எல்லா லோகங்களும் அவனுக்கு அடிமை ஆயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். இது அப்படி அவர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா லோகங்களுக்கும் தெரிஞ்சு. இப்பன்னா என்னடாச்சுன்னா பிளாஷ் நியூஸ் அடுத்த க்ஷணம் டிவியில வந்துடுற. அதுக்கு முன்னாலேயே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறாங்க. எல்லார விட எதாவது வேண்டாமோ எல்லாம் மகாவேகமா போறது. அது இப்ப பழைய நாள் அப்படி கிடையாது. அங்க கிட்ட இருக்கிறவா சொல்லுவா, அவ இன்னொருத்தருக்கு சொல்லுவா, அவ இன்னொருத்தருக்கு கொஞ்ச நாள் ஆகும். அப்படி ஒரு 10-15 வருஷம் ஆன பிறகு இந்திரனுக்கு இந்த நியூஸ் வந்து, அதே போலயே பாதாள லோகத்துல இருக்கக்கூடியதான விரோச்சனனுக்கும் இந்த நியூஸ் வந்து. இந்திரன் பார்த்தா என்னத்தான் இருந்தாலும் இந்த 14 புவனங்கள்ல 7 லோகங்கள் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மீதி 7 லோகங்கள் பாதாள லோகங்கள்லாம் யாருக்கு இருக்கு? விரோச்சனன்கிட்ட இருக்கு. நம்ம இதை வாசிச்சோம்னா என்ன அந்த 7 லோகங்களும் நமக்கு வந்துடுமோ இல்லையோ? அதனால நம்ம இதை போய் கத்துப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு ராஜாங்கத்தை பாரத்தை எல்லாம் மந்திரி கிட்ட கொடுத்து இவன் பாட்டுக்கு கலவையாது பிரம்மலோகத்துக்கு போனா அங்கே பார்த்தா அங்கே விரோச்சனும் இருக்கு. என்ன சுவாமி என்ன இங்கே வந்து? நானும் நேற்று தான் வந்தேன். இது போல ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நான் எனக்கு உங்க 7 லோகம் தானே இருக்கு, உங்க 7 லோகம் எனக்கு வருங்கிற அபிப்பிராயத்தை தான் வந்தேன். இவ பார்த்தேன், சரி இவன் ஜெயிக்கணுமா அவன் ஜெயிக்கணும்னா 2 பேரும் கத்துக்க வேண்டியது பாப்போம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டு சரி பண்ணி வந்துட்டல. அப்படி திரும்பி போனா என்ன சொல்லுவா தெரியுமா? நான் இவனுக்கு படிப்பு வரல அதனால திரும்பி வந்தான்.
இது வேற அவமானம். சரின்னு நினைச்சேன் தெரியல. அவர் என்ன பண்ண சொன்னார், ஒரு 33 வருஷம் 35 வருஷம் பிரம்மச்சரியமா இருக்கோ அப்படின்ட்டு அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சொல்றேன் சரின்னு வந்தாச்சு. ஆன பிறகு அந்த பிரம்மதேவன் சொன்னார், இந்த பாரப்பா நீங்க பண்றீங்கள இந்த ஜலத்துல நீங்க பாருங்க, பார்த்து என்ன தெரியுதோ என்ன தெரியலையோ அதை சொல்லுங்க. எப்படி ஜலத்துல பாக்கணுமா, எது தெரியலையோ அது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதாலும் பார்த்து எது தெரியறதோ அது சொல்லுங்க தானே சொல்லுவா. ஆனா பிரம்மதேவர் மட்டும் என்ன சொன்னா தெரியுமோ, நான் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எது தெரியலையோ அது சொல்லுங்க. பிரம்மதேவர் என்ன இருக்க, நீங்க எதுக்காக வந்து ஆத்மாவை அறிவதற்காக உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், அதுக்குள்ள ஆத்மா தெரியறதான்னு. கண்ணு தெரியறது, கால் தெரியறது, சரீரம் தெரியறது, மீச தாடி எல்லாம் தெரியறது, பல்லு தெரியறது எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க எதை தேடிட்டு இங்க வந்து 35 வருஷங்கள் அதை அறியறதுக்காக வந்தன்ற கேடும் அது தெரியறதான்னு நீங்க கவனிக்கணுமா வேண்டாமா? அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு. எதை தெரியலையோ சொல்லுங்க. இவ பார்த்துட்டு 2 பேரும் பர்ஃபெக்டா என்னென்ன இருக்கோ எல்லாம் அப்படியே தெரியும். அசையாத ஜலத்தை வச்சிருக்கேன், சுத்தமான ஜலத்தை வச்சிருக்கேன், என்னுடைய முகம் அப்படியே தெரியறது, கண்ணு காது மூக்கு முடி எல்லாமே தெரியுது சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸா. அதனால எல்லாமும் தெரியறதுங்கிறான். நான் என்ன தெரியலையோ அதை சொல்லுன்னு கேக்குறேனேப்பா, எல்லாம் தெரியறதுன்னு சொல்லிட்டு இங்கத்தானா இல்ல இந்த கத்தி கண்ணாடி இவைகள்லயும் தெரியறதா அப்படின்னு கேட்டான். பிரம்மதேவர் தலையில அடிச்சிருந்தார். இந்த பிராரம் இப்படிப்பட்ட சிஷியார் வந்துட்டாலே, நான் சொல்லி கூட சொன்னேன் ஆத்மா தெரியாதப்பா, தெரியாதுன்னு தெரியலையோ அதை சொல்லுன்னு கேட்டா எல்லாம் நல்லா தெரியறது, இங்க இல்லாம வேற எங்கேயும் தெரியுமான்னு கேக்குறத நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சிஷ்யால வையப்படாது, அது குருனுடைய ஒரு தர்மம். டீச்சர் பசங்களை அடிக்கப்படாது, வையப்படாது. இப்பதான் புதுசா சொல்றது இல்ல. பனிஷ்மெண்ட்னா தப்பான காரியம் பண்ணினா தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே தவிர படிக்கலைங்கிறது பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. படிக்கலைங்கிறது படிப்பு சொல்ல வேண்டியது டீச்சருடைய டியூட்டி. எப்படி சொன்னா அவனுக்கு புரியுமோ அப்படி சொல்லணும். இவர் மேல இருக்கக்கூடியதான ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே தப்பான காரியம் பண்ணா இன்னொரு பையனை அடிச்சா அது பண்ணினானா அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அது வேண்டியது. அடாடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, சரி இவ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு, சரி அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தாராம். யாரு? இந்த விரோச்சன். இந்த பிரதிபிம்பத்தை இவர் ஆத்மான்னு சொன்னா போல தெரிகிறது. பிரதிபிம்பம் ஆத்மாவா இருக்க முடியாது. பிரதிபிம்பத்துக்கு பிம்பம் தான் ஆத்மாவா இருக்க முடியும். எது தெரிஞ்சது ஜலத்துக்குள்ள? இந்த சரீரம். சோ அந்த சரீரத்துக்குள் சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சிடலாம். புடவை கடைக்கு போனேன். அந்த புடவை கடையில போனேன்னா அங்க வந்து பெரிய பெரிய கண்ணாடி வச்சிருக்கான். ஒரு அம்மா ஒரு அழகான கலர் புடவைய கட்டிட்டு அங்க நிக்கிற. அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. அந்த அம்மானுடைய பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியில தெரியுது. அந்த கண்ணாடியில தெரியறத பார்த்துட்டு இங்க இருந்து ஒரு அம்மா சொல்ற, அதுவும் அங்க அந்த தெரியறது பார்த்தீங்களா, அந்த புடவை கொடுங்க. அந்த புடவை தான் அந்த அம்மா கட்டிட்டு இருக்காங்க. அந்த புடவை கொடுன்னு என்ன அர்த்தம்? அந்த கண்ணாடிக்குள்ள தெரியக்கூடியதான பிரதிபிம்பம் இருக்க அதனுடைய ஒரிஜினல் புடவை என்னமோ அதை கொடுங்கன்னு அர்த்தம். சோ நம்ம அந்த பிரதிபிம்பத்தையே பிம்பம்னு சொல்லி விவகாரம் லோகத்துல இருக்கு. அப்படித்தான் ஏதோ அந்த கண்ணாடிக்குள்ள தெரியறது, அந்த சிவப்பா அது தெரியறது பாருங்க, அதை கொடுங்கன்னு அதை எப்படி அவன் கொடுக்க முடியும்? அதே மாதிரி பிரதிபிம்பத்துக்குள்ள இருக்கிறத அந்த பிம்பத்தையே இவன் ஆத்மான்னு கருதினான் விரோச்சனன். விரோச்சனன் கருதிய அவர் ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு வந்து என்னன்னா இந்த சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு அரக்கர்களுக்கெல்லாம் அந்த ஊர்ல அவனுக்கு சிஷியாளா இருக்கிறவாள்லாம் அரக்கர்கள் அகல வித்தல பத்தல சுத்தல பாத்தாளத்து பாத்தல இவங்களை பொண்ணு அவளுக்கெல்லாம் சொன்னாலாம் இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு. அதான் அசுராணாம் உபனிஷத்து. சரீரமே ஆத்மான்னு கருதுகிறதுங்கிறது அசுராளுடைய உபனிஷத்துன்னு சொல்லியிருக்கு. அதான் இங்க சொல்ற மமானம் சேத்யதோ அவித்யா. என்ன இந்த உபனிஷத்து எங்க இருக்கு நமக்கு வாக்கியம் தெரியணுமா இல்லையா?
எல்லா உபநிடத்தையும் எசன்ஸா எடுத்து இங்க சொல்லியிருக்கார். அதனால நமக்கு அந்த சந்தர்ப்பம் தெரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும். மமாஹம் தேத்யதோ அவித்யா சரீராதிஷு அனாத்மசு, அனாத்மாக்களான ஆத்மாவால ஒழிக்கப்படுகின்றதான மனசு, புத்தி, பிராணன், சரீரம் இவைகளெல்லாம் ஆத்மான்னு நினைக்கிறான். ஆனா ஆத்ம ஞானேன ஹேயாஸ்யா, இவைகள்லாம் என்னைக்கு உங்களுக்கு உண்மை தெரிகிறதோ அப்பொழுது இவர்கள்லாம் தானா விட்டு போயிட்டு. இங்க இருந்து கிராமத்துக்கு போனார். யாரையோ தேடிண்டு, அந்த தேடிண்டு போற சந்தர்ப்பத்துல முன்னாள் நாள் தான் சும்மா இருக்காம ஜோசியரை பார்த்தேன். சும்மா இருக்கப்படாதோ ஏதோ ஜோசியர் பார்த்ததுமே அந்த ஜோசியர் அப்படி கால்குலேட் பண்ணி, சுவாமின்னு உங்களுக்கு ராகு தசையில கேத்து புக்தி நடக்கும், 2 பாம்பு, அதனால பாம்புனால உங்களுக்கு பயமா இருக்கும், பத்திரமா இருங்கோ, இன்னும் ஒரு 2 மாசம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு இவர் சொன்னார். மெட்ராஸ்ல எங்க சார் பாம்பு வர போற அப்படின்னு நான் சொன்னேன். இவர் பாட்டுக்கு கிராமத்துக்கு போனார். இவருக்கு இது ஞாபகமே இல்லை. இவரை கூட போனார். போனதுமே என்ன சொன்னார், இவர் யார தேடிண்டு போனாரோ இவர் யாருக்கோ கடன் கொடுத்துருக்க, அவர்கிட்ட கடன் வாங்கறதுக்காக போயிருக்க. அந்த ஆளுக்கு முன்னாலே இவர் வரையும் தெரிஞ்சாச்சு. அதனால அவர் அங்கிருந்து காலி பண்ணிட்டு போயிட்டார். விவகாரம் என்ன, சாயங்காலம் வேலை ஒரு 5:30 மணி இருக்கும். சரி, இவர் எங்க போனார், எங்கேயாவது வெளியில போயிருப்பார், இங்க தானே வருவார். கிராமாந்தரத்தெல்லாம் சாயங்காலத்துக்குள்ள வந்துருவா மனுஷன். ஏன்னா இருட்டுக்கு வரதுக்குள்ள வந்துடணும், வந்து சாப்பிட்டு படுத்துக்கணும்னு அது ஒண்ணும் பண்ண முடியாது. வேலை கரண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காத்துட்டு இருக்காரு. திண்ணையில எட்டி தூரத்துல பாம்பு ஆட ஆரம்பிச்சு. ஐயோ என்னடா அது வம்பு. அந்த பாம்பு இவரையே உறுத்தி பார்க்க, காத்துக்கு அந்த பாம்பு அப்படி இப்படியே ஆடுறது. அது என்னடா பார்த்துன்னா, என்னடா இந்த பாம்பு நம்மளையே பாக்குறது, இது பயமா இருக்கே. நேற்று வேற அந்த ஜோசியர் சொன்னாரு, தெரியாம இந்த கிராமத்துக்கு வந்துட்டேனே, வர்றது மட்டும் இல்லாம துணைக்கு யாரையும் அழிச்சுன்னு, அதான் விவகாரம். துணைக்கு யாரும் அழிச்சுன்னு வரலையே, போராத பிறகு பேட்டரி லைட்டாவது எப்போ எடுத்துட்டு போவேன்னா அதுவும் இல்லையே என்கிட்ட, செல்போன்லயும் சார்ஜ் ஆயிடுச்சு, என்னடா ரொம்ப இது இப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்க. அதுக்குள்ள வேற யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவரை கேட்டார், சுவாமி ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேள் அப்படின்னு. இது போல என்ன பார்க்கலாம், அவர் கதவு முடிவிட்டாங்க. ஆமா, உடம்பெல்லாம் வீர்த்து கொட்டுறது என்னாச்சு, ஏன் அப்படி பயப்படுறீங்க அப்படின்னு. அதோ அப்படின்னு காமிச்சார். காமிச்சதுமே அது என்னது, வெறும் பழுதத்தானே இருக்கு, அதை போய் என்னமோ பயப்படுறல என்ன. இல்ல பாம்புன்னா. பாம்புன்னு அப்படி பயப்படுறல, என்னாச்சு அப்படின்னு கிட்ட போனான். அவன் தைரியமா கிராமத்தாளுன்னு அவளுக்கெல்லாம் பயம் கிடையாது, இந்த ஊர்ல இருக்கிறவளுக்கு தான் பயம். போனார், அதை எடுத்து கழுத்துல போட்டுட்டார். இப்பவும் இவருக்கு போல, ஐயோ பாம்பை கழுத்துல போட்டுருக்கேங்க. கிட்ட வந்தார், அதை எடுத்து கையில எடுத்து பாருங்க அப்படின்னார். இப்ப என்ன ஆச்சுன்னா, வெறும் கயறுத்தான்னு அறிஞ்சார். இப்ப பாம்புன்னு தெரிகிற பரியந்தான் இவருக்கு வேத்து கொட்டிட்டு பயம் வந்தது, வாயால பேச முடியல, பேச்சு வரல, இப்படி எல்லாம் கவலைப்பட்டு சிரமப்பட்டு இருந்தார். கடைசியில என்னடா ஆச்சுன்னா, இது கயறுன்னு தெரிஞ்சிருந்ததுமே பாம்புன்னு அறிஞ்சதுனால வந்த பயம் எல்லாம் இன்னும் கண்டினியூ ஆகுதா இல்லையா. எப்ப இது கயறுன்னு அதை தொட்டு பார்த்து பாம்பு இல்ல வெறும் கயறத்தான்னு கண்டுபிடிச்சு விட்டாரோ, நிச்சயம் வந்ததோ, இனிமேல அந்த பாம்புங்கிற பயம் போயிடுதோ இல்லையோ. அதே மாதிரிதான் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா நான், சரீரம் நான் இல்ல, கண்ணு காது மூக்கு நாக்கு நான் இல்ல, மனசு புத்தி நான் இல்லைன்னு நிச்சயம் வறுமையானால் இனிமேல சரீரத்துக்கு என்ன ஆனாலும் பயம் இல்லை. அதான் பாருங்க, ஆத்ம ஞானேன ஹேயாஸ்யா. இப்ப நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் சரீரத்தினால்தான். ஞாபகம், எல்லா ப்ராப்ளம், தலைவலி, கால் வலி, மூக்கு வலி எல்லாமே சரீரம் தானே. எது பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பார்த்தேனால் அதனால துன்பம் வருது. அது எதனால வந்தது, கண்ணால வந்தது. இஷ்டமில்லாத விஷயத்தை கேட்டேனால் காலால கேட்டே அதனால கஷ்டம் வருது. உங்களை யாராவது வெக்ஷான்னு கேட்டா மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன் காலால வருது. இப்படி நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள், இன்பங்கள் உட்பட, ஆனா இன்பங்கள் கொஞ்சமா தான் வருது, வந்தா 2 க்ஷணத்துல போயிடுறது, துன்பம் அப்படியே நிக்குது. அந்த ஆளுக்கு கர்வம் சார் அப்படின்னு யாரோ சொன்னாராம். இருக்கட்டும், என்ன
ஏதோ கர்வம் இருக்கு. ஆனா என்ன போய் சொல்லிட்டாங்கன்னு 10 நாள் அழுதுன்னு இருக்க. அவன் சொல்லிட்டு அவன் மறந்துட்டே போயிட்டான். அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான் விவகாரம் முழுக்க. இவர் தான் அதை வச்சு முடிச்சுட்டு இருக்க. நான் என்ன பண்றது இப்படின்னா கவலைப்பட்டு இருக்க. சுகசுவாமி முன்னால ஓடிட்டு இருக்க, பின்னால வியாசாச்சாரியால் ஓடிட்டு இருக்க. ஒரு நதி வந்தது. அந்த நதியில சில பெண்மணிகள் குளிச்சுட்டு இருக்கா. இந்த சுகசுவாமி போனா அப்படியே பார்த்தா சும்மா போயிட்டா அவ பாட்டு. அவன் ஒண்ணும் இந்த வியாசாச்சாரியர் ரொம்ப தாத்தா இவர், வயசாச்சு. ஏன்னா ஒரு 10,000 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். தாடி மீத எல்லாம் எடுத்து போச்சு. நடக்க முடியாம நடக்கிறேன் போன. இவரை பார்த்ததுமே அந்த ஸ்திரீகள்லாம் வேகமா ஓடி வந்து வசங்கள்லாம் உடம்புல போத்துட்டு. இவர் பார்த்தார், அவளை கூப்பிட்டார். யுவாவா இருக்கான், நல்ல வயசுல இருக்கான், ஓடிட்டு இருக்கான். அவனை பார்த்து நீங்க ஒண்ணும் போனா போட்டுன்னு விட்டு, நான் இன்னும் பாக்கல, வரத்துக்கு முன்னாலேயே நீங்க வந்து படம் மூடி வச்சுட்டு இருக்கல, என்ன நிஜமா உங்களுக்கு வெக்கமா இல்ல வெக்க மாதிரி ஆக்ட் பண்றதான்னு கேட்டேன். என்ன சொன்னா தெரியுமா? அவர் போனார். அவரை பார்த்தா எங்க மனசுல ஒரு சாஞ்சல்யமும் ஏற்படல. உங்களை பார்த்தா உங்க மனசுல ஏதோ நீங்க ஆண், நாங்கள்லாம் பெண்கள் என கூடியதான வித்தியாசம் தெரிஞ்சது, அதனாலதான் போத்திட்டோம். இது என்ன, ஏன் இது அப்படின்னு சரின்னு வச்சுட்டு போயிட்டேன். அங்க போனதுமே அங்க நாரதர் இருக்க. அவர் போய் கேட்டார், இப்படி எல்லாம் ஆச்சு சுவாமி. சுகசுவாமி போனார். அவர் அன்னைக்கே மறந்துட்டார். நீங்க நடந்த விஷயம் இன்னும் ஆச்சு, இன்னும் அதையே மனசுல சுமந்துட்டு போறல. ஏதோ அவ பண்ணினா போயிட்டா விவகாரம் ஆச்சு, இன்னும் அந்த இன்சிடென்டே உங்க மனசுல இருக்கு பார்த்தல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மனசு தான் எல்லாத்தையும் இருக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்குமே, அது அந்த சமயத்துல மறக்க மாட்டேங்கிறது. மனசு அப்படியே புடிச்சுட்டு இருக்க. அது ஞாபகம் வச்சு. ஆனால் நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் மனசு, புலங்கள் இவைகள் பண்றதுதான். எப்பொழுது இவைகளுக்கு அடிப்படையாக வேற ஒரு தத்துவம் இருக்கு, அதுதான் உண்மைன்னு அறிகிறோமோ, அப்ப இதெல்லாம் பழுதை. இது பழுதை என்று அறிந்தது, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பாம்புனால ஏற்பட்டதான பயமானது எப்படி போயிடுமோ, அதே விதமாக தான் ஆத்மாவை அறிந்தவரை எல்லா பதார்த்தங்களும், எல்லா பயங்களும், எல்லா துன்பங்களும் நீக்கப்பட்டன. ஆமா, ஆத்ம ஞானேன அசுராணாமி ஸ்ருதே. அதே மாதிரி தசாஹ ஆசௌச்ச காரியான பாரிவராஜ்யே நிவர்த்தனம் யதா ஞானச்சதம் பிராப்தௌ தத்வத்யாத்யாதி கர்மணாம். இப்பெல்லாம் கிரகஸ்தனா இருக்கான். கிரகஸ்தனா இருக்கிறப்ப என்னாச்சுன்னா, நமக்கு உறவுகள்லாம் சில பேர் இருக்கா, ஞாதிகள்னு பேரு. இதுக்கு தமிழ்ல என்ன சொல்ற, பங்காளிகள்னு சொல்ற. பங்காளிகள்னா என்னது? பெரியோர்கள், மூத்தோர்கள் ஏதோ காசு வச்சிருக்க, காசு, வீடு, பூமி இவையெல்லாம் வச்சிருக்க. அவர் போனப்புறம் அந்த அசட்ஸ் எல்லாம் இருக்க இல்லையா, அதுல பங்கு யாருக்கு இருக்கோ அவளுக்கு பங்காளிகள்னு பேரு. பங்குக்கு ஆளா இருக்கிறதுனால பங்காளிகள், ஞாதிகள்னு பேரு. இந்த ஞாதிகள் யாராவது காலம் ஆயிட்டா 10 நாள் இவாளுக்கு ஒரு தீர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லி 11 நாள் தான் சுத்தமாகும். அன்னைக்குதான் நம்ம ஸ்நானங்கள்லாம் பண்ணி புண்ணியாவாதனங்கள்லாம் பண்ணி மற்ற காரியங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதான் பங்காளிகள் பேரு. தாயாதிகள்னு சில பேர் சொல்றா. தாயம்னு என்ன அர்த்தம்? இதான் சொத்துக்கு தாயம்னு பேரு. அந்த சொத்துல பங்கு கிடைக்கும்ங்கிறது தாயாதி. தாயத்துக்கு நான் தான் முதல்னு வருவானா, அதான் தாய ஆதி. தாயாதின்னு பேரு. இந்த பேருகள்லாம் நமக்கு எப்படி வந்ததுன்னு தெரியணும். இப்படி இந்த விவகாரங்கள்லாம் வருதோ இல்லையா, அவள்ல யாராவது தற்பானா 10 நாள் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னும் சில பேருக்கு 16 நாள் தீட்டுங்கிற இருக்கட்டும். நமக்கு இந்த தாயாதிகள் போனா 10 நாள் தீர்த்த காக்கிறது நீங்க சொல்றத, திடீர்னு ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்ட பிறகு தாயாதிகள் தற்காலம் ஆயிட்டார். இப்ப என்ன சொன்னார், அவர் தீட்டு இல்லைன்ட்டார். சார் என்ன சொல்றது, அநியாயமா இருக்கு. எங்க மாதிரி தானே அவர் இருந்தார். சன்னியாசம் வாங்கிக்கிறதுன்னு என்ன ஆச்சுன்னு, வெள்ள வேஷ்டிக்கிட்டு கால் வேஷ்டி வாங்கிட்டார். அவ்வளவுதான் விவகாரம். திடீர்னு என்னடா ஆச்சுன்னா அவருக்கு தீட்டெல்லாம் இல்லையேங்கிறார். ஐயா,
ஆசிரமம் மாறிச்சுன்னா தீர்த்து இல்ல அப்படின்னு எப்படி சொல்லிடோ அதே விதமாக இந்த மனசுல ஞானம் பிறந்ததுமே ஆனால் இனிமேல் எந்த தோஷமும் இல்லை. தாயாதே தசாக ஆசௌச்சகாரியானாம் தசாங்கள் கிரகங்கள் 3 நாள் தீட்டும்பா, 1.5 நாள் தீட்டும்பா, 1 நாள் தீட்டும்பா, காதல கேட்டா ஸ்நானம் பண்ணதோட திட்டு சரியும்பா, இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நமக்கு இங்க வேண்டாம், தர்மசாஸ்திரம் கிளாஸ்ல, அது இங்க கிளாஸ்ல இல்ல. தசாக ஆசௌச்சகாரியானாம் பாரிவிராஜ்யேன வர்த்தனம். சன்னியாசம் வாங்கிட்டா எப்படி போறதோ யதா ஞானஸ்ய சம்பிராப்தௌ தத்வஜ்ஜாத்யாதி கர்மணாம். அதே போல என்னைக்காவது ஒரு நாள் அந்த சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதி அப்படின்னு ஸ்ருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே புருஷஸ்தமஜன்யம் பிரஜாமி சரணம் ஹரி அப்படின்னு அந்த சர்வமங்களமான ஞானம் வரத்தான் போறது. அந்த ஞானம் வந்ததுன்னு அத்தனை தோஷங்களும் அத்தனை விவகாரங்களும் போச்சு. அந்த ஞானத்துடைய மகிமை இப்படி இருக்கு. இது வரைக்கும் சொன்னோமா இல்லையா, அந்த ஞானத்துடைய மகிமை இவ்வளவு வசதி அப்படின்னு இங்க சொல்லு. இதுக்கு மேல இந்த ஞானத்தை அடையறதுக்கு வேண்டியதான சாதனங்கள் திருப்பி மறுபடியும் சொல்ல வேண்டியதுதான். நமக்கு இந்த ஜென்மால ஞானம் வர பரியந்தம் சொல்ல வேண்டியதுதான். இதை மேல சொல்ல போற, இதை நாளைக்கு பார்ப்போம். ஓம்